அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சித்திரை மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பயிற்சியாகி உச்சமடைய உள்ளார். மேலும் குருவுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளார். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம் என அழைக்கப்படுது. ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு 8:51 மணிக்கு செவ்வாயின் ராசியான மேஷத்திற்கு பயிற்சியாகிறார். மேலும் அங்கு நவகிரகங்களின் தலைவனான சூரியன் உச்சமடைய உள்ளார். ஒருவருக்கு தைரியம், வீரம், ஆத்ம பலனை தரக்கூடிய சூரியனால் அனைத்து துறைகளிலும் சிறப்பான வெற்றியை பெற உள்ள ராசிகள் எதுன்னு நாம் பார்க்க போகிறோம். மேச ராசியில் சூரியன் பயிற்சியாகக்கூடிய நிலையில் அங்கு சூரியன் குருவின் சேர்க்கை சிறப்பான ராஜயோகத்தையும், பின்னர் சூரியன் புதனின் சேர்க்கையானது புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குது. சித்திரை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கடகராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம். மனக்காரகனான சந்திரன், அறிவு காரகனான குரு பகவானின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எந்த ஒன்றையும் திட்டமிட்டு செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய சக்தி இயல்பாகவே இருக்கும். பிறக்கும் சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் யோகமான மாதமாக அமைய இருக்குது. இதனால் வரை நீங்கள் அடைந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றா இந்த காலகட்டத்தில் விலகப் போகுது. உங்கள் தன குடும்பாதிபதி ஜீவனஸ்தானத்தில் மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறதுனால தொழில், வியாபாரம், உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த நெருக்கடிகள் விலகும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். மாதத்தின் முற்பகுதியில் குரு பகவான் உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கினாலும் மே 1 முதல் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் நிலையை உயர்த்திட இருக்கிறார். வருவாயை வழங்கிட இருக்கிறார். இனி தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவரின் கனவு நனவாகும். திருமண வயதினருக்கு வரன் சேரும். மொத்தத்தில் இந்த மாதத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வர்றதுனால உடல்நிலையில் எப்பொழுதும் கவனம் செலுத்தி வருவது நன்மையை உண்டாக்கும். கௌரவம், மரியாதை போன்றவற்றில் பாதகம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு தவறான வழியிலும் செல்லாமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிப்பார். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். சுக்கிர பகவானின் அருளால் கனவுகள் பூர்த்தியாகும். சிலர் புதிய வீட்டில் குடி போவாங்க. வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவங்களின் எதிர்பார்த்த தகவல்லாம் சேரும். விவசாயிகள் விவசாய பணிகளில் கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுதுங்க. பணியாளர்களின் நிலை உயரும். மாணவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும். சந்திராஷ்டமம் மே 14. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 20, 21, 29, 30. மே 2, 3, 11, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, பிரதோஷம் அன்று சிவபெருமானை வழிபட இன்னல்கள் தீரும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பூசம். உடலுக்கும் மனசுக்கும் காரகனான சந்திரன், கர்ம காரகனான சனி பகவானின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கும்.
பிறக்கும் சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மாதமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகுங்க. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உபயோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வர, விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். பணியாளர்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வழக்குகள் உங்களுக்கு வெற்றியாகும். அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன் மாதத்தின் முற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலர் புதிய வாகனம் வாங்குவாங்க. பெண்களுக்கு இந்த மாதம் விருப்பங்கள் பூர்த்தி ஆகும் மாதமாக இருக்க போகுதுங்க. சுய தொழில் செய்கிறவங்களுடைய நிலை உயரும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய பொறுப்பு வந்து சேரும். திருமண வயதினருக்கு நல்ல வரன் அமையும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு, எதிர்பார்த்த பதவி வரும். விவசாயிகள் இந்த மாதம் விளைச்சலில் கவனம் செலுத்த வேணும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். மாணவர்களின் மேற்படிப்பு கனவு நனவாகும். சந்திராஷ்டமம் மே 4, 5. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 17, 20, 26, 29, மே 2, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபட வாழ்க்கை வளமாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஆயில்யம். மனக்காரகன், உடல் காரகனான சந்திரன், வித்யா காரகனான புதனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு அறிவாற்றலும் மற்றவர்களை வழிநடத்தும் திறனும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடையும் சக்தியும் எப்போதும் இருக்கும். பிறக்கும் சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் யோகத்தை உண்டாக்கும் மாதமாக இருக்க போகுதுங்க. உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் பிற்பகுதியில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால புதிய சொத்து வாங்குதல், புதிய ஒப்பந்தங்கள் என்று கையெழுத்து போடுவீங்க. தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால அரசு வழி முயற்சிகள் வெற்றி பெறும். வேலைவாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். செய்யும் தொழிலில் இருந்த தடைகள்லாம் விலகும். பணியில் முன்னேற்றம் உண்டாகும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி போவாங்க. உங்களின் தனித்திறமை வெளிப்படும். தைரியமாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றி அடைவீங்க. குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெண்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது. திருமண வயதினருக்கு வரன் வரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும். புதிய சொத்து சேரும். புதிய வாகனம் வாங்குவீங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். மாணவர்களின் நீண்ட நாள் கனவுலாம் இனிமேல் நிறைவேற போகுதுங்க. சந்திராஷ்டமம் மே 5, 6. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 14, 20, 23, 29, மே 2, 11. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, உலகளந்த பெருமாளை வழிபட்டோம்னா வாழ்வுலாம் சிறக்குமுங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்தது சித்திரை மாத ராசி பலன்களில் கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.